அற்புதமான தியானம் கொடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜிக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த தியானம் சொல்லி கொடுத்த என்னோட சித்திக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மகாவதார் டிவி அண்ட் டீமுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் பழனியப்பன் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. தியானம் இப்ப நீங்களே அழகா எல்லாருமே இந்த தியானத்தோட பலனத்தை சொல்லிட்டீங்க இல்லையா? நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ள நடந்திருக்கு. ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்குள்ள நடந்திருக்கு. வாழ்த்துக்கள். ஸோ இதுதான் நம்ம தியானம் பண்றப்ப நிறைய பேர் ஒரு நாள்ல ரிசல்ட் தெரியுமா, ஒரு வாரத்துல ரிசல்ட் தெரியுமா அப்படின்னு நினைச்சு சில பேர் தியானம் பண்ணுவாங்க. அது டக்குன்னு தெரியாது சில பேருக்கு. சில பேருக்கு டைம் எடுக்கும். அந்த மாற்றங்கள் தெரிய தெரிய அவங்களுக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும். அதனால நம்ம தியானம் ரெகுலரா நம்ம செய்யணும். ரொம்ப நம்மளோட தியானம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப எளிமையான தியானம். ரொம்ப எளிமையான தியானம். ஜஸ்ட் நம்ம கண்களை மூடிட்டு கைகளை கோத்துக்கிட்டு நம்மளுடைய இயற்கையான சுவாசத்தை கவனிச்சா மட்டும் போதும். அவ்வளவு ரொம்ப அற்புதமான எளிமையான தியானம். அந்த தியானம் பண்ணும்போதே நம்மளுக்கு ரொம்ப நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஆஹ் மனசு அமைதியா இருக்கும். நம்மளுக்கு இதுல உடல் நலத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 4 விதமா நம்ம பிரிச்சுக்கலாம். என்னென்ன மாற்றங்கள் நம்ம தியானத்தினால பலன் கிடைக்கும் அப்படின்றத சின்னதா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உடல்ல என்னென்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். எப்ப பாரும் அந்த பிசிக்கல் பாடியில குழப்பம் இருக்கும். அதனால அவங்களுக்கு தெளிவு இருக்காது. அதனால தூக்கம் வராது. ஸோ ஃபர்ஸ்ட் தெளிவு கிடைக்கும். நெறைய பேருக்கு நல்ல தூக்கம் வரும். அந்த தூக்கம் இல்லாதனால தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் வரும் உடம்புல. ஏன்னா, நம்ம நைட்டு தூங்குறப்ப தான் நம்ம உடம்புல நெறைய ஹார்மோன் சரி செய்யும். நம்ம தூங்குறப்ப தான் அந்த ஹார்மோன்கள்லாம் சரி செய்யும். இந்த ரிப்பேரிங் சிஸ்டம்னு நம்ம சொல்லலாம். ஒரு பாடி நம்ம மைண்ட் ரெஸ்ட் எடுக்கும்போது தான் நம்ம என்ன எண்ணங்கள் வரும்னு தெரியும் இல்லையா? அதே போல தான் இந்த பாடி ரெஸ்ட் குடுக்கும்போது தான் அதுக்குள்ள ஹார்மோன்கள் சிறப்பா வேலை செய்யும். ஆ ஸோ அது நல்ல தூக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் மனசுக்கு. அந்த இடத்துல தூங்கும்போதே பார்த்தீங்கன்னா, தூக்கம் வரும்போதே நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஹார்மோன் எல்லாம் நல்லா வேலை செய்யும். இந்த ரிப்பேரிங் சிஸ்டம் நல்லா வேலை செய்யும். அதனால ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் நம்மளுக்கு அவங்களுக்குள்ளார. அப்புறம் நரம்புகள் அமைதியாக இருக்கும். நெறைய பேருக்கு அந்த நரம்புகள்னால தான் இன்னொரு பிரச்சனை. நம்ம ஃபர்ஸ்ட் பிசிக்கல் பாடியில நம்மளுக்கு நம்ம உடல்ல இருக்கு இல்லையா? அந்த உடல்ல அடுத்த பிரச்சனை எப்படி நெறைய வரும்னா, நரம்புகள்னால நெறைய பிரச்சனை வரும் நம்மளுக்கு. அந்த நரம்புகள் சரியா ரத்த ஓட்டம் இல்லாதனால அந்த நரம்புகள்ல தான் நம்மளுக்கு ரத்த ஓட்டம், காற்றோட்டம் எல்லாமே அதுல வெப்போட்டம் அது எல்லாமே அதுல தான் நடக்கும். அந்த நரம்புகள் சரியா இல்லாதனால அதுல பிரச்சனை வரும். ஸோ அவங்க அந்த நரம்புகள் அமைதியாகும். நம்மளுக்கு எதனா வலி ஏற்பட்டா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வலியில பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய வலி ஏற்படும். நெறைய பேருக்கு தலைவலி இருக்கும், உடம்பு வலி இருக்கும். அந்த வலிகள பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா தியானம் செய்ய 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 வலிகள் குறைஞ்சிரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தியானம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம உள்ளுக்குள்ள வரும். அந்த பிரபஞ்ச சக்தி தான் நம்ம நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற மாற்றங்கள் எல்லாம் சரி செய்யும் நம்மளுக்கு. என்ன பிரச்சனை இருக்கு? என்ன வலி இருக்கு? அப்படின்ற இத ஒன்னொன்னா சரி செய்ய ஆரம்பிச்சுரும். இதனால ஃபர்ஸ்ட்டு எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அவங்களுக்குள்ளார. அந்த எதிர்ப்பு சக்தி அதிகமாறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேருக்கு அந்த எதிர்ப்பு சக்தி இல்லாதனால தான் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, வெளிய இப்ப நம்மளுக்கே தெரியும். பொல்யூஷன் அதிகமா இருக்கு இல்லீங்களா? வண்டிகள் அதிகமா ஓடுது. நெறைய பொல்யூஷன் அதிகமா இருக்கறனால காற்று சுத்தமா இல்ல. அதனால பார்த்தீங்கன்னா, ஒரு எங்கேயாச்சும் டிராவல் போயிட்டு வராங்க, எங்கேயாச்சும் வெளியூர் போயிட்டு வராங்க, இல்ல வேற தண்ணி குடிக்கிறாங்க, இல்ல சில இடத்துல வேற உணவுகள் சாப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உணவுகள் சேராது. அந்த இடத்துல எதுவுமே சேராது. டக்குனு உடனே சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாரிலாம் தொந்தரவுகள் உடனே உடனே வர ஆரம்பிச்சுரும். ஆனா, இந்த தியானம் செய்றப்ப என்ன ஆகுது நம்மளுக்கு? எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அந்த எதிர்ப்பு சக்தி அதிகமாறப்ப ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சுரும். அந்த எதிர்ப்பு சக்தி ஆரம்பிக்க. நம்ம உடம்புக்குள்ளார அந்த எதிர்ப்பு சக்திக்கு டி செல்ஸ் அப்படின்னு சொல்வாங்க. அந்த டி செல்ஸ் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னாவே, நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். அந்த டி செல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இதுல இன்னொன்னும் சொல்லுவாங்க. டீலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீலோமீட்டர்ஸ் எவ்வளோ நீளமா இருக்கோ, அவ்ளோ நம்ம ஆரோக்கியமா இருப்போமா. அது ஸோ அதுவும் இதுல பார்த்தீங்கன்னா, அது லாங் ஆகும். அந்த டீலோமீட்டர்ஸ் அப்படின்றது லாங் ஆகும். நீங்க போய் ஃப்ரீயா இருக்கும்போது Googleல சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ அதோட தன்மை லாங் ஆகும். ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம பிசிக்கல் பாடியில நெறைய சேஞ்சஸ் நம்மளுக்கு நடக்கும்.
ஆரோக்கியமான கெமிக்கல்ஸ் அந்த ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஹார்மோன் சுரக்கிறது வந்துட்டு ஆரோக்கியமா சுரக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஆரோக்கியமான கெமிக்கல்ஸ் சுரக்கும். செரட்டனின், ஆ கார்ட்டிசால். கார்ட்டிசால் வந்து நம்ம படபடப்பா இருக்கிறது. அது குறையும் நம்மளுக்கு. செரட்டனின் வந்து நல்ல ஹார்மோன். அது வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அதனால தியானம் பண்றப்ப மனசு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சந்தோஷமா இருக்கிற ஹார்மோனுக்கான சம்மந்தப்பட்டது. பிரெயின்ல தெளிவு கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ தெளிவு கிடைக்கும். நம்மளுக்கு எதுனா குழப்பம் இருந்தா அதுல தெளிவா இருக்கும். நம்ம இருதயம், நம்ம ஹார்ட் நல்லா வேலை செய்யும் நம்மளுக்கு. நம்ம ஜீரண சக்தி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஜீரணம் இன்னொரு காரணம் நம்மளுக்கு நெறைய பிரச்சனைகள் வருது. ஜீரணம் சரியாக ஜீரண சக்தி. இப்ப நம்ம சாப்பிடுற உணவு சரியா ஜீரணம் ஆகலன்னா என்ன ஆகும்? வயித்திலேயே தேக்கம் அடைஞ்சிரும். அந்த வயித்துல தேக்கம் நெறைய நெறைய என்ன ஆகும்? ஒரு வீட்ல வந்து குப்பை நெறஞ்சுகிட்டே இருந்தா அந்த வீடு எப்படிங்க இருக்கும்? அதனால நெறைய குப்பைகள் இருக்கும். அசுத்தமா இருக்கும் அதே வீடு. அதே போல தான் நம்ம வயிற்றுல வந்து அந்த கழிவுகள் வந்து சரியா ஜீரணமாயி வெளிய போனா மட்டுமே சரியா ஜீரணமானா மட்டுமே சரியா நம்மளுக்கு அத்தன அடுத்தடுத்து கிளீனா இருக்கும். நம்மளுக்கு நல்லாருக்கும். ஆக்சுவலி நம்ம நெனைக்கிறோம் ஜீரண சக்தி வந்துட்டு ரொம்ப என்ன ஜீரண சக்தியும் ரொம்ப முக்கியம். அதுதான் கட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வயித்தும் வந்து நீங்களே ஃபீல் பண்ணலாம். நம்ம வயிறு வந்து ஆ ஆ ஆ எப்படின்னு சொன்னா, வயிறு படபடபட என்ன யோசனை பண்ணி பாருங்களேன். நம்மளுக்கு வந்து டென்ஷனா இருக்கும்போது எங்க வயித்த தான் கலக்கும். இல்லைங்களா? டென்ஷனா இருக்கும்போது நம்ம மூளை விட உடம்புல எங்க ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட்டு மூளைக்கு தெரியும். அடுத்தது நம்ம உடம்புல கை, கால்கள்லலாம் நம்மளுக்கு அந்த ஃபீல் பண்ண முடியாது. வயித்துல தான் ஐயோ! வயித்த கலக்குற மாரி இருக்கு. பயம் எடுத்தாவே எங்க நடக்குது? வயித்து கலக்குற மாரி இருக்கு. ஸோ வயிறும் ரொம்ப முக்கியம். அதுல ஜீரண சக்தி ரொம்ப முக்கியம். ஸோ வயிறு சம்பந்தமான பட்ட விஷயங்கள் கூட நம்மளுக்கு அந்த இடத்துல அந்த ஜீரணமும் சரியா நடக்கும்போது, இன்னும் சிறப்பா இருக்கும். இந்த இடத்துல நம்மளுக்கு. நம்ம சுவாசம் நல்லாருக்கும் நம்மளுக்கு. ஸோ என்னமா நம்ம பண்றதே அந்த சுவாசத்துல தான் இருக்கு இல்லீங்களா? சுவாசம் அந்த சுவாசத்துல தான் வந்துட்டு நம்ம நம்ம கவனிக்கிறது நம்ம சுவாசத்த தான் கவனிக்கிறோம். அதுதான் நம்மளோட தியானத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லீங்களா? ஸோ இப்ப சுவாசம் நெறைய பேருக்கு ஒரு நிமிஷத்துக்கு வந்து இத்தன இத்தன சுவாசம் இருக்குன்னு இருக்கும். நெறைய பேரு இப்ப நாய் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுவாசம் சக சக ச ரொம்ப ஃபாஸ்ட்டா பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதோட சுவாசம் அதிகமா இருக்கும். ஃபாஸ்ட்டா இருக்கும். அந்த ஒரு நிமிஷத்துல வந்து நெறைய கவுண்டிங்ஸ் போகும். இதே ஆமையோட சுவாசம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த சுவாசமோட ரேட்டிங் குறையும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா, நாய்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷம் தான் காலம் இருக்கும். ஆனா, ஆமைகள் வந்து ரொம்ப வருஷம் 100 வருஷம் இருக்கும். நாய்கள் வந்து 40 டூ 50 இயர்ஸ். சிலது 30 டூ 40 இயர்ஸ். எப்படியோ அவங்களோட எப்படி இருக்கோ அந்த மாரி பொறுத்து. ஸோ நம்ம சுவாசம் தான் அது நம்மளோட வாழ்க்கை நீளத்துக்கு சுவாசம் ரொம்ப அவசியம். ஸோ இந்த இடத்துல அந்த சுவாசம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணி குடுக்கும் நம்மளுக்கு. பிளட் சர்க்குலேஷன். நம்ம உள்ளுக்குள்ள நான் சொன்னேன் இல்லையா? அப்பவே வந்துட்டு ரத்த ஓட்டம், நரம்புகள் வந்து சரி செய்யும்னு, அந்த நரம்புகள் எதுல வந்து நரம்புகள்ல தான் ரத்த ஓட்டம் நடக்குது இல்லீங்களா? அந்த ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் நம்மளுக்குள்ளார. ஸோ பேசிக்கான அடிப்படையான நம்ம பிசிக்கல் பாடிக்கு, நம்மளோட உடலுக்கு என்ன தேவை? அந்த பிசிக்கல் பாடிக்கு நம்ம உடல் இல்லீங்களா? அந்த உடலுக்கு என்ன தேவைன்றது அழகா வந்து இந்த தியானம் வந்து நம்மளுக்கு இத்தன விஷயங்கள நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி குடுக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மென்டல் பெனிஃபிட்ஸ். நம்ம மைண்டுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பனை திறன் அதிகமாகும் நம்மளுக்கு. ஒரு விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்னா, ரொம்ப சிறப்பா செய்வோம் இந்த விஷயத்த. அந்த கற்பனை சக்தி அதிகமாகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டுறதாக இருக்கட்டும், நம்ம வீட்ல சமையல் செய்யும்போது கூட, ஜென்ட்ஸ் அந்த நம்ம பிசினஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? அந்த மாரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரியேட்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகும் நம்மளுக்கு. கிரியேட்டிவிட்டி அதிகம். ஒருத்தர் செய்ற மாரியே நம்ம செஞ்சா நம்மளது சிறப்பா தெரியுமா? தெரியாது இல்லீங்களா? ஸோ இந்த கற்பனை சக்தி அதிகமா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கிரியேட்டிவிட்டி இந்த விஷயத்த எப்படி புதுசா செய்யலாம்? அப்படின்னு நெனைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம சிறப்பா செய்வோம். நம்ம சிறப்பா தெரிவோம். ஆ அந்த இடத்துல நல்லாருக்கும். நம்மளோட கற்றல் திறன் அதிகமா இருக்கும். சீக்கிரமா கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சீக்கிரமா வந்து நம்மளோட மாற்றங்கள் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சுரும். எதுவா இருந்துட்டும். குழந்தைங்களுக்கு செய்யும்போது அதுதான். அவங்களுக்கு மெமரி பவர் இன்கிரீஸ் ஆகும். அவங்களோட கற்றல் திறன் அதிகமா இருக்கும். கற்றல் திறன் அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சீக்கிரமா ஒரு விஷயத்த அழகா கத்துப்பாங்க. 1 மணி நேரம் கத்துக்க வேண்டிய விஷயத்த 1/2 மணி நேரம் கத்துப்பாங்க. நம்ம இந்த ஏஜ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாவுக்கு வந்து 65 இயர்ஸ் ஆச்சு. இப்ப கூட ஒரு புதுசா நீங்க ஒரு விஷயத்த அந்த மொபைல்ல வந்து இந்த விஷயத்த இப்படி செய்யணும்னு சொன்னா அவங்க அழகா கத்துக்குறாங்க.
எப்படி நடக்குதுங்க? இதே நீங்க பாருங்க ஒரு 40 இயர்ஸ் ஒரு 35 வயசு, 40 வயசு இருக்கிற லேடிக்கு ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. 50 இயர்ஸ்ல அவங்க 40 வயசுல டென்ஷனா இருக்கிற ஒரு லேடிக்கு வந்து, நீங்க ஒரு விஷயத்த ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், கத்துக் குடுங்க பாருங்களேன். எனக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது. என்னாலலாம் முடியாது. அவங்களுக்கு வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மைண்ட் இருக்கு இல்லீங்களா? அது வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. அதனால அவங்களால கத்துக்க முடியாது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஏஜுக்குமே அந்த கற்றல் திறன் ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்களுக்குள்ள நெறைய மாற்றங்கள் நம்மளுக்கு நடக்கும். இந்த நெறைய கத்துக்கும்போது நம்மளுக்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள தன்னம்பிக்கை வந்துரும். ஓ! நம்மளால எதுவுமே செய்ய முடியும். இந்த ஏஜ்ல செய்ய முடியும். இப்பவே நான் இப்படி செய்றேன்னா, இன்னும் நெறைய விஷயத்துல நான் நெறைய செய்யலாம். அப்படின்ற நமக்குள்ளார நம்மளுக்கே தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் நம்மளுக்கு. அதிகமான தன்னம்பிக்கை நமக்குள்ள வரும். நம்மளோட பிரெயின் பவர் நம்ம பிரெயினுக்குன்னு ஒரு பவர் இருக்கும். அது இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும் நம்மளுக்கு. நெறைய இன்கிரீஸ் ஆகும். இந்த இன்கிரீஸ் ஆறப்ப என்ன ஆகும்? வெற்றி. நம்ம எதுல இருந்தாலும் அதுல நம்மளுக்கு வெற்றி அதிகமா இருக்கும். எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் நம்மளுக்கு அதுல வெற்றி கண்டிப்பா கிடைக்கும் நம்மளுக்கு. ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு. கவனம் அதிகமா இருக்கும் நம்மளுக்கு. நம்ம ஒரு செய்றோம் அவேர்னஸ் விழிப்பு நிலை ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம விழிப்பு நிலையோட செஞ்சோம்னு பார்த்தீங்கன்னாவே, நம்ம வார்த்தையில விழிப்பு நிலை இருந்தா, கரெக்ட்டான வார்த்தைகள பேசுவோம். அதனால நம்மளுக்கு வந்து எதுவுமே நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே நடக்காது. நம்ம சிந்தனை திறன்ல நம்மளுக்கு தெளிவா இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்மளுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ, அதனால ஒவ்வொரு விஷயத்திலயுமே நம்மளுக்கு விழிப்பு நிலை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரெயின்ல நம்ம எண்ணங்கள்ல விழிப்பு நிலை, செயல்ல விழிப்பு நிலை, வார்த்தையில விழிப்பு நிலை எல்லா இடத்துலயுமே அந்த விழிப்பு நிலை எப்படி வரும்? கவனம். அந்த கவனம் வரப்போ ஆட்டோமேட்டிக்கா விழிப்பு நிலை வந்துரும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அழகா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு மாற்றம் நடக்கும். நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள சீக்கிரமா கத்துப்போம். நம்மளுக்கு நெறைய நடக்கும். அப்புறம் இன்னொரு பெரிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஞாபக மறதி. நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பேருக்கு சீக்கிரமா அந்த 50 பிளஸ்ல நெறைய 30 இயர்ஸ்லயே கூட நம்ம கேள்விப்படலாம். 30 இயர்ஸ், 35 இயர்ஸ்லயே கூட பார்த்தீங்கன்னா, 35 வயசுலயே கூட எனக்கு என்னன்னு தெரியல சீக்கிரம் சீக்கிரம் மறந்து போகுது. எனக்கு மறந்து போயிட்டே இருக்கு. என்னால ஞாபகம் வச்சுக்கவே முடியல. ஓ முக்கியமான விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுப்பாங்க. இந்த எடுத்துட்டு போறது, செய்றது. நான் வீட பூட்டிட்டேனா? நான் கேஸ ஆஃப் பண்ணேனா? இல்ல ஜென்ட்ஸ் வெளிய போனாங்கன்னா, நான் கேஷ கரெக்ட்டா எடுத்துட்டேனா? நான் பேக்க கரெக்ட்டா எடுத்துக்கிட்டேனா? அந்த மாரி அவங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு மறந்து போயிடுறாங்க. இதோட விளைவு என்ன ஆகுதுன்னா, அந்த 50 வயசுல, 60 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா, அல்சைமர்ஸ் நோய் வந்துருது. அவங்களே தன்னையே மறந்துடுறாங்க. அவங்க சுற்றத்தார மறந்துடுறாங்க. ரொம்ப கொடுமையான வியாதி இல்லைங்களா? ஸோ அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அதுலருந்து விடுதலை கிடைக்கும். நம்மளுக்கு மெமரி பவர் இன்கிரீஸ் ஆகும். ஒரு தடவ கவனம் மெமரி பவர் இன்கிரீஸ் ஆகும். நெறைய விஷயங்கள நம்ம அழகா ஞாபகம் வச்சுக்கலாம் நம்மளுக்கு. நமக்கு நம்மளுக்கு அந்த ஞாபக சக்தி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் நம்மளுக்கு வந்து. நம்ம பிரெயின் நல்லா வேலை செய்யும் நம்மளுக்கு. பாசிட்டிவான மைண்ட் செட் நமக்குள்ள இருக்கும். மைண்ட் கூட ஹீலிங் தேவை. நம்ம மைண்ட் நெறைய திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தா, அது எப்படி சிறப்பா வேலை செய்யும்? அதுவும் வந்துட்டு அமைதியான சூழ்நிலையில இருந்தா மட்டுமே அந்த மைண்ட் வந்து நம்மளுக்கு அழகா வேலை செய்யும். இப்ப ADHD, ADD அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா டக்கு டக்குன்னு ரொம்ப குயிக்கா இருக்கும். ரொம்ப எமோஷனல் ஸ்டேட் அதிகமா இருக்கும். அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியாயிடுவாங்க. சாந்தமா இருப்பாங்க. லிசனிங் பவர் அதிகமா இருக்கும். யாராச்சும் சொன்னாங்க அப்டின்னா, அந்த லிசனிங் பவரே இருக்காது. பாதி விஷயம் கேட்பாங்க, பாதி விஷயம் கேட்க மாட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் தான் பேசுவாங்க. "நீ என்ன சொன்ன?" ஒரு விஷயம் அம்மா சொன்னாங்க. ஒரு 4 விஷயத்த போய் 4 ஐட்டம் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்கன்னா மறந்துருவாங்க. ஏன்னா, அந்த லிசனிங் பவரே அவங்களுக்குள்ள இருக்காது. லிசனிங் பவர் ரொம்ப முக்கியம் இல்லீங்களா? கிளாஸ்ல பசங்க கவனிக்கிறது, காலேஜ்ல ஸ்டூடண்ட்ஸ் கவனிக்கிறது, ஜாப்ல வந்தா நம்ம சீனியர் மாஸ்டர்ஸ், வீட்ல இருந்த ஹஸ்பண்ட் சொல்றது, வைஃப் சொல்றது, யார சொல்றதா இருந்தாலும் இந்த கவனம், லிசனிங் பவர் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த லிசனிங் பவர் நம்மளுக்கு ரொம்ப அவசியம் தேவை. அந்த லிசனிங் பவர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவசியம் தேவை. அது இருந்தா மட்டுமே நம்ம கரெக்ட்டா நம்ம வேலைகள் செய்ய முடியும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நம்ம மைண்டுக்கு கிடைக்கிறது. எமோஷனல் பெனிஃபிட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட எமோஷன்ஸ். நம்மளுக்கு நெறைய எமோஷன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த எமோஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ரொம்ப நம்மளுக்கு கிடைக்கும். டிப்ரஷன் நெறைய பேர் வந்து சீக்கிரமா டிப்ரஷன் போயிடுவாங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்க இப்ப ஜாப்க்கு அப்ளை பண்றாங்க அப்டின்னா, உடனே 2, 3 ஜாப் அப்ளை பண்றது, உடனே எனக்கு வேலை கிடைக்கல. ஒரு துக்க நிலைமை. அப்புறம் நெறைய பேருக்கு அந்த அந்த ஏஜுக்குரிய டிப்ரஷன். அடுத்தது ஃபேமிலிக்குள்ள வந்துட்டாங்க அப்டின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த ரிலேஷன்ஷிப்னால நெறைய டிப்ரஷன்ஸ் வரதுனால ஆட்டோமேட்டிக்கா அந்த உறவுகளே வேண்டான்ற அந்த உறவுகள விட்டுட்டு விட்டு வெளிய போயிடுறாங்க. நெறைய ஃபேமிலீஸ்ல நெறைய விஷயங்கள் இந்த டிப்ரஷனால தான் நடக்குது. அப்புறம் மனப்பதட்டம். சின்ன விஷயமா இருக்கும். அதுக்கு படபடப்பா இருப்பாங்க. பதட்டமா இருக்கும்.
ரொம்ப படபடப்பா இருக்கும். ஒரு ஊருக்கு பஸ் ஏறுறதும், ட்ரெயினுக்கு போற ட்ரெயின், ஃப்ளைட்டுக்கு போனா ரொம்ப ஓகே. அந்த டைம்க்குள்ள போணும் அப்படின்னு இருக்கும். ஈவன் நம்ம வீட்ட விட்டு வெளிய கிளம்பி ஒரு பஸ் ஏறதா கூட இருக்கட்டும். நம்ம டெய்லி ரொட்டீனான வாழ்க்கையில இருக்கட்டும். நான் இந்த டைமுக்கு கடை திறக்கணும். நான் இந்த டைம்ல ஸ்கூலுக்கு போணும். இந்த டைம்ல நான் வெளிய போணும். அதுக்குள்ளார பதட்டம். படபடபட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படியே பதட்டப்பட்டுருவாங்க. நான் இப்படி செய்யணும் அப்படி. அந்த பதட்டம் என்ன ஆகும்னா, அந்த சூழ்நிலைய வந்து சுமூகமான சூழ்நிலைய வந்து அத கஷ்டமான சூழ்நிலையா மாத்திடும். ஏன்னா, நம்ம டென்ஷன் ஆயி, நம்ம குழந்தைங்கள டென்ஷன் படுத்திட்டு, ஃபேமிலிய டென்ஷன் படுத்திட்டு, ஆஃபீஸ்ல இருந்தா இப்போ ஒரு சீனியர் மேனேஜர் டென்ஷனா இருந்தாங்கன்னா, அந்த அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்கும். ஒரு பிசினஸ் அந்த இடத்துல அதுல முக்கியமான பெர்சன் வந்து பதட்டமா இருந்தாங்கன்னா, அந்த சூழ்நிலை அந்த சின்ன விஷயம் ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு வர வேண்டியது லேட்டா வருது. இல்ல நம்ம அனுப்ப வேண்டியது கொஞ்சம் லேட்டா அனுப்புனோம்னா, பதட்டம் வந்துரும். டென்ஷன் ஆயிடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு குறைய ஆரம்பிச்சுரும். இந்த பதட்டம், மனக்குழப்பம், டென்ஷன், படபடப்பு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சுரும். அப்ப நம்ம ரெஸ்பான்ஸ் யாராச்சும் எதுன்னு கேட்டாங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அழகா ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் நம்மளுக்கு. அந் இல்லன்னா, "ஏன் இப்படி பண்ற? ஏன் இப்படி செய்ற? ஏன் இப்படி நடந்துக்கிற? ஏன் இப்படி பண்ற?" அப்படின்ற படபடப்பா அதிகமா இருக்கும். "அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு." ஏதோ ஒரு சின்ன விஷயத்த கூட ரொம்ப பெருசாக்குறது, ரொம்ப பெரிய விஷயமா காட்டுறது. இதெல்லாம் தான் இந்த இந்த ம- அந்த ம அந்த எமோஷனல் இதெல்லாம் நம்மளுக்கு எமோஷன்ஸ் அதிகமா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் நம்மளுக்கு அழகா கண்ட்ரோல் பண்ணி நடக்கும். எந்த ஒரு விஷயம் இப்படி நடக்குன்னா, மனச அமைதியா வச்சுட்டு, "ஓ! இப்படிதானா? இந்த சொல்யூஷன்." பிசினஸ்ல ஆகட்டும், ஃபேமிலில ஆகட்டும், குழந்தைங்க ஆகட்டும், இந்த காலேஜ் ஆகட்டும், அந்த ஸ்டூடண்ட்ஸ்குள்ள நடக்கிறது எல்லா ஏஜுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் வந்து பத்ரிஜி சார் தியானம் ரொம்ப அவசியம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு சுமூகமா நடந்துகிட்டே இருந்தா, நம்ம லைஃப் எப்படிங்க இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கும் இல்லீங்களா? ஸோ அந்த அளவுக்கு அந்த மாற்றம் நமக்குள்ள நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. அடுத்தது வந்து டாலரன்ஸ் நம்மளுக்கு. பொறுத்துக்கிற தன்மை, பொறுத்துக்கொள்ளுதல். அப்பா! இப்ப யாருக்குமே அந்த அந்த ஒரு நிமிஷம் பொறுமையா இருக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. அந்த சகிப்புத்தன்மை கிடையவே கிடையாது. இம்மீடியட்டா நடக்கணும். ஃபாஸ்ட்டா நடக்கணும். குயிக்கா நடக்கணும். நான் ஒண்ணு கேட்டேன்னா, கொண்டு வந்து அம்மா தோசை கொண்டு வரதுக்குள்ளார கோவம். ஜென்ஸுக்கு அந்த டிஃபன் ஆறதுக்குள்ளார கோவம். ஒய்ஃப்க்கு அவங்க வெளிய போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வரேன்னா, 10 நிமிஷத்துல வர்றாங்க, 1/2 மணி நேரம் ஆகுனா அதுக்கு ஒரு கோவம். அந்த பொறுமைன்றது கிடையவே கிடையாது. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு பேசுறாங்கன்னா, அந்த சகிப்புத்தன்மை நமக்குள்ள இருந்துக்கிறதே இல்ல. அந்த சகிப்புத்தன்மை இல்லாதனால தான் இன்னும் நெறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. ஏதோ நம்ம சொல்லிட்டாங்க. ஓகே கிடையாது. ஓகே ரைட் விட்டுறலாம். அடுத்தது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படின்னு அந்த சகிப்புத்தன்மை இல்லாதனால தான் நெறைய பிரச்சனைகள் நம்மளுக்குள்ள நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு. அடுத்தது ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்மீகத்துல என்ன இம்ப்ரூவ்மென்ட் நம்மளுக்கு நடக்கும்? அந்த ஆன்மீகத்துல நம்மளுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்குது பார்த்தீங்கன்னா, எப்பயுமே பாசிட்டிவ் எனர்ஜி. பாசிட்டிவா இருப்போம் நம்மளுக்கு. எதுவா நடக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். எது வேணா நடக்கட்டும். என்னால முடியும். இது நடந்திருக்கா? ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடந்திருக்கு. எனக்கு ஒரு விஷயம் தள்ளி போகுதா? வேலையாகட்டும், நம்ம வீடு கட்டுறோம், ஒரு கார் வாங்குறோம், அல்லது என் குழந்தைங்களோட கல்யாணம், வேலை, இல்ல குழந்தைங்களோட படிப்புக்கு நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? அடுத்தது என்ன செய்யணும்? எதுவாக இருந்தாலும் நான் அத பாசிட்டிவா எடுத்துப்பேன். ரொம்ப யோசனை பண்ணி பாருங்க. எந்த ஒரு சூழ்நிலையுமே நீங்க பாசிட்டிவா எடுத்து பாருங்க. அந்த சூழ்நிலையிலே ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். எந்த ஒரு இடத்துலயுமே நம்ம சூழ்நிலையில நம்மளுக்கு மாற்றம் நடைய ஆரம்பிச்சுரும். ஒரு நிமிஷம் நம்ம கோவப்பட்டா போதும். நம்ம அந்த இடத்துல, "ஏன் எனக்கு இப்படி நடக்குது? ஏன் இந்த மாரி நடக்குது?" நெகட்டிவா பார்க்க ஆரம்பிச்சுட்டா போதும். அந்த விஷயமே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு ஈவன் நம்மளுக்கு நம்ம எதிர்பார்க்கிற உணவு சரியா வரல, அவ்வளதான். பாசிட்டிவா இல்ல. ஏன் இன்னைக்கு சமையல் சரியா வரல? எல்லாத்துக்குமே நெகட்டிவா பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு காலையில எந்திரிக்கும்போதே ஒரு நெகட்டிவா ஏதோ நடந்துருச்சு. காலையில எந்திரிச்சோனே டப்புன்னு கால தடுக்கிக்கிறோம். என்னடா இன்னைக்கு காலையில எந்திரிச்சோனே நான் இடிச்சுக்கிட்டேன். என்னடா இது? அப்படின்னு காலையில எந்திரிக்கும்போதே ஒரு நெகட்டிவா நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டே ஃபுல்லாவே நம்மளுக்கே தெரியாம அந்த நெகட்டிவா நடக்கும். ஆனா, இப்பயே நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சோனே நம்ம கை தட்டி எதோ பூத்தொட்டி விழுந்துருச்சு. நம்ம ஃபோன் ஏதோ ஒண்ணு ஆச்சு. ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னா, ஓகே சம்திங் திஸ் இஸ் டைம். நான் ஏதோ ஒண்ணு மாத்திக்கணும். என்கிட்ட கவனம் இல்ல. நான் இத வந்து நான் இந்த இடத்துல மாத்திக்கணும். அப்படின்ற அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட், அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள நெறைய இருக்கு. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அத நான் பாசிட்டிவா ம பார்க்க ஆரம்பிச்சிருப்பேன். என்னோட இன்ட்யூஷன், என்னோட உள் உணர்வு கூட எனக்கு அந்த இன்ட்யூஷன் பவர் எனக்குள்ள எனக்கு இது செய்யணுன்ற விஷயம் எனக்கு உள் உணர்வு அதிகமா நடக்கும். இப்ப நம்ம உள் உணர்வு நம்ம கரெக்ட்டா இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சமயத்துக்கு நான் இப்ப கிளம்பணுமா? அப்படின்னு நம்ம யோசனை பண்ணோம் அப்படின்னா, வேணா ஒரு 10 நிமிஷம் நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கிளம்பலாமே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தோணும்.
கரெக்டா இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா பிகாஸ் அந்த இடத்துல நம்ம போற வழியில எதனா பிரச்சனை நடந்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போறதுனால, அந்த இடத்துல தேவையில்லாத விஷயங்கள நம்ம மீட் பண்ண தேவையில்ல. நம்ம உள் உணர்வோட கனெக்ட் ஆனோம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அந்த இடத்துல பெரிய மாற்றங்கள் நம்மளுக்கும். நம்ம மனசு அமைதியாகும் நம்மளுக்கு. மெயினா ரொம்ப பீஸ் இல்லைங்களா? மனசு அமைதியா இருக்கும்போது மட்டும் தான் நம்மளுக்கு தெளிவான சிந்தனை இருக்கும். நம்மளுக்கு சிற செயல் வந்து சிறப்பா நம்ம வந்து நல்லா செய்ய முடியும் நம்மளுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விழிப்பு நிலை அதிகமாகும். அந்த விழிப்பு நிலை அதிகமா இருக்க தியானம் அதிகமா இருப்ப நம்ம 3ஆம் கண் இருக்கீங்களா? இந்த 3ஆம் கண், 3 ஐ எக்ஸ்பீரியன்ஸ் நம்மள நினைக்கும். நம்ம பாஸ்ட் லைஃப பார்க்கலாம். நம்மளோட ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட லைஃப் பர்ப்பஸ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்மளுக்கு அகாஷிக் ரெக்கார்ட்ன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. என்னோட லைஃப்ல நான் இன்னும் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? என்னென்ன செயல்கள் செஞ்சிருக்கேன்? அப்படின்றது ஒரு புக் இருக்கும். அதுல கூட நம்ம என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதுல நம்ம மாத்திக்கலாம். நம்மளோட ஆறாவ நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயங்க நம்மளோட ஆறா. அந்த ஆறாவ சுத்தி நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆறா வந்து நீட்டா இருக்கணுங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து ஆறா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்லா நடக்குங்க. அந்த ஆறா வந்து நீட்டா இருக்கணுங்க. ஸோ இதுதான் வந்து தியானம். பார்த்தீங்களா, இந்த தியானத்துல எத்தன விஷயங்கள் இருக்குங்க பார்த்தீங்களா? சிம்பிளா தியானம் நம்ம நெறைய பேருக்கு வந்து முக்கியமான விஷயங்கள் நம்மளுக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கும், படபடப்பு குறையும், உங்க அமைதி குறையும், உங்களுக்கு ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், உங்களுக்கு விழிப்பு நிலை அதிகமாகும், நீங்க முடிவு எடுக்கும்போது நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு மெமரி பவர் இன்கிரீஸ் ஆகும். நம்மளுக்கும் மெமரி பவர் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா எது எந்த இடத்துல வச்சிருக்கோம்னு நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அந்த எதனா ஆன்ஸர் கேட்டா கரெக்டான பதில்கள் குடுக்கணும். ஸோ அந்த மெமரி பவர் இன்கிரீஸ் ஆகும். ஸோ ஓவரால் நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த தியானத்த நம்ம ரெகுலரா கண்டிப்பா ஈவன் நீங்க நெனச்சு பாருங்க, நீங்க டென்ஷனா இருக்கீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க ஒரு 2 நிமிடம் நீங்க தியானம் செஞ்சா கூட போதும். டக்குன்னு அந்த மனப்பதட்டம் நம்ம மனப்பதட்டம் கொறஞ்சிரும். டக்குன்னு அடுத்த விஷயம் நம்ம செய்றத சிறப்பா செய்ய ஆரம்பிச்சுருவோம். ஒரு டெசிஷன் மேக்கிங் இல்ல யார்ட்டயாச்சும் பேசணும். நான் கரெக்ட்டா செய்வேனா? ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதாகட்டும், காலேஜ் போகுறதாகட்டும், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறப்ப, எக்ஸாம்ஸ் நடக்கும்போது ஆகட்டும், எக்ஸாம்ஸ் நடக்கும்போது 2 மினிட்ஸ் ஜஸ்ட் கண்கள மூடிட்டு சுவாசத்த கவனிச்சுட்டு 2 மினிட்ஸ். தினமும் அவங்க 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸ் செஞ்சாவே அவங்களுக்குள்ளார நெறைய டிஃபரன்ஸஸ் நடக்குங்க. சின்ன குழந்தைங்களுக்கு ஜஸ்ட் நம்ம 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் செய்ய ஆரம்பிச்சோம்ன்னு சொன்னாவே போதுங்க. அவங்க பார்த்தா அவங்க காலேஜ் எடுக்கும்போது அவங்க டெசிஷன்ஸ ரொம்ப அழகா அவங்க எடுப்பாங்க. அடுத்தது நம்ம என்ன படிக்கணும்? நம்ம என்ன செய்யணும்? அப்படின்ற விஷயத்துல அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெளிவு கிடைக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சுவாத்தியாயம். ரொம்ப முக்கியமான விஷயம். தியானத்துக்கு அப்புறம் அடுத்தது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சுவாத்தியாயம். சுவாத்தியாயம்ன்றது புக்ஸ் படிக்கிறதுங்க. நம்ம புத்தகம் வாசித்தல். புத்தகம் வாசித்தல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க நம்மளுக்கு. புத்தகம் தான் நம்மளுக்கு நெறைய விஷயங்கள கத்துக் குடுக்கும் நம்மளுக்கு. நெறைய விஷயங்கள நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே எல்லாமே தெரியுங்களா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நெறைய இருக்குங்க. அதுவும் நம்ம கொஞ்சம் புக்ஸ் படிச்சோம் அப்டின்னா, ஓகே எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. எனக்கு என்ன? எனக்கு எல்லாமே தெரியும்." அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நீங்க நெறைய புக்ஸ் படிக்க படிக்க தான், "ஐயோ! எனக்கு இவ்ளோ தெரியலையா? இன்னும் நான் கத்துக்க வேண்டிய விஷயம் நெறைய இருக்கா?" அப்படின்றது நம்மளுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்மளுக்கு. ஸோ புக் நெறைய படிக்கணுங்க. நம்ம புக் நெறைய படிக்க படிக்க தான் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு தெரியும். பத்ரிஜி வந்து பார்த்தீங்கன்னா, மோர் தென் 1,00,000 புக்ஸ் படிச்சிருக்காங்க. பாருங்க. அவங்க எப்பல்லாம் டைம் கிடைக்குதோ, அப்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க புக்ஸோடயே தான் இருப்பாங்க. ஒரு ஒரு நிமிஷம் கூட பத்ரிஜி வந்து சும்மாவே இருக்க மாட்டார். யோசனை பண்ணி பாருங்க. 1,00,000 புத்தகம் படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி முடியும் அவங்களால? எப்பயுமே இருக்கவே மாட்டாங்க. அ நெறைய புத்தகங்கள் படிக்க படிக்க ஃபாஸ்ட் ரீடிங் ஆயிடும். ஸோ புத்தகம் வாசிச்சுக்கிட்டே இருக்காங்க. யோசனை பண்ணி பாருங்க. அவ்ளோ பெரிய மாஸ்டர் பத்ரிஜி, அவங்க வந்து புக்ஸ படிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா, நம்மலாம் எப்படிங்க இருக்கணும்? நம்ம எப்படிங்க புக்ஸ் படிச்சுட்டு இருக்கணும்? அதுவும் புக்ஸ் நெறைய மாஸ்டர்ஸோட புக்ஸ் படிக்கணும் நம்மளுக்கு. ஆ நெறைய புக்ஸ் இருக்குங்க. பவர் ஆஃப் நவ், ம மிரால்டாஸ், ப அ ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி. இப்ப நம்மளால முடிக்கணும்னா தியான பிரபஞ்சம். தியான பிரபஞ்சத்திலே நெறைய மாஸ்டர்ஸோட வந்து நம்மளுக்கு கன்டென்ட் அதுல கிடைச்சிரும். நம்மளுக்கு பத்ரிஜி சாரோடது துளசி தளம், பத்ரிஜி சார் புக்ஸ் நெறைய பிஏ மாஸ்டர் அந்த மாரி நெறைய புக்ஸ் இருக்குங்க. நம்ம புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஹிமாலயா மாஸ்டர்ஸ் இருக்கு, ஓஷோ மாஸ்டர்ஸ் இருக்கு. நெறைய மாஸ்டர்ஸ் வந்து நெறைய புக்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. மாஸ்டர்ஸ் பத்ரிஜி வந்து எப்பயுமே அவங்களுக்கு வந்து 8 வயசா இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, புக் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாமா. அப்பா! நான் அத 8 வயசு அப்டின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ பெரிய விஷயம். அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, பத்ரிஜி படிச்ச புக் வந்து பார்த்தீங்கன்னா, மை எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ட்ரூத்.
அந்த புக் அப்பவே படிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன், காந்திஜியோடது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 8 வயசுல இருந்து எப்ப பாரு டைம் கிடைக்கும் போதெல்லாம், நீங்க பத்ரிஜி சொல்றாரு, கர்னூல், ஹைதராபாத்ல வந்து நெறைய லைப்ரரீஸ்ல வந்து போய் பார்த்தீங்கன்னா, நெறைய புக்ஸ்ல வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்குமாமா. பத்ரிஜி படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணுவாங்களாமா. அந்த அண்டர்லைன் பண்றப்ப அவங்களுக்கும் யூஸ் ஆகும். அவங்க புக்ஸ் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்டின்னுவாங்க. பிகாஸ் அந்த அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால பத்ரிஜி படிச்சுக்கிட்டே இருப்பாங்களாமா. அந்த புக் படிக்க படிக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னு நெனைக்கும். லோப்ராப் லோப்ராப் சம்பா புக்ஸு, அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது வந்து நெறைய அவங்களுக்குள்ளயே பத்திரிகைக்குள்ளயே வந்து நெறைய மாற்றங்கள் அளிக்கும். ஆம் நம்மளுக்கு அங்க புஸ்தகம், பத்மபூஷணம் அப்டின்னா, நம்ம புத்தகம் தான் நம்ம கைக்கு வந்து ஆபரணம் நம்மளுக்கு. நம்ம கைக்கு ஆபரணம்னா புக்கு தாங்க. நீங்க டிராவல் போறப்ப எடுத்துக்கலாம். நம்ம ஜாப் பண்றதா இருந்தா ஒரு ரிலாக்சேஷனுக்கு எடுத்துக்கலாம். எந்த ஒரு புக்கா இருந்தாலும் நம்மளுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ, அப்ப வந்து நம்ம புக் படிக்கலாம். நம்மளுக்கு இப்ப ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கு. ஐயோ! அடுத்தது என்ன பண்ணணும்? அப்டின்ற ஒரு தெளிவு இல்ல. ஏன் என் லைஃப்ல எப்ப பாரு இது நடந்துகிட்டே இருக்கு? ஏன் எனக்கு ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கு, உடம்புல இது இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. என்ன சுற்றி ஏன் இப்டி நடந்துக்கிறாங்க? நான் என்ன கத்துக்கணும் அப்டின்னு நெனச்சு நீங்க ஒரு புக் எடுங்க. புக்கு படிங்க. உங்களுக்குள்ளார இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்ஸர் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்மளுக்கு எதனா பிரச்சனை இருந்தா கண்டிப்பா அதுல உங்களுக்கு கண்டிப்பா அதோட விடை அந்த புக்ல கண்டிப்பா இருக்கும் நம்மளுக்கு. கண்டிப்பா அந்த அந்த புக் வந்து நம்மளுக்கு அழகா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி குடுக்கும். ஆ புக்க படிச்சோனே நம்ம கூட வச்சுக்காம நம்ம கண்டிப்பா அந்த புக்க வந்து நெறைய பேருக்கு படிக்க குடுக்கணுங்க. பத்ரிஜி ஒரு 100 புக் வாங்குவாங்களாமா. எந்த ஒரு புக் எடுத்தாலும் 100 புக் வாங்குவாங்க. 500 புக் வாங்குவாங்க. எல்லாருக்கும் குடுத்துருவாங்களாமா. புக் வாங்கி வாங்கி குடுக்குறது தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாமா. கற்றல் திறன் ஞானாக்தி தத்த கர்மானாம். ஸோ, நம்மளுக்கு இப்ப ஞானம் கிடைச்சதுன்னு நம்மளுக்கு அந்த புக் படிக்கும்போது நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும். ஞானம் கிடைக்கும்போது என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம என்ன தவறு செய்றோம்னு நம்மளுக்கு தெரிஞ்சிரும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அந்த தவற நம்ம செய்ய ஆரம்பிச்சுருவோம். ஆட்டோமேட்டிக்கா அந்த தவற நம்ம திருத்திருப்போம். ஓகேங்களா? அந்த புக் படிக்கும்போது, "ஓ! நான் இந்த விஷயத்துல நான் எவ்ளோ பிடிவாதமா இருக்கேனா? நான் இந்த இடத்துல இப்டி இருக்கேனா?" ஆட்டோமேட்டிக்கா நான் மாத்திடுப்பேன். நான் ஒரு சாரி கேட்பேன். அந்த இடத்துல இது கேட்டா, இந்த இடத்துல இந்த பிரச்சனை தீரும்னா, நான் அத உடனே மாத்திப்பேன் நானு. இது எனக்கு தெரியாதனால தான். ஒரு விஷயத்த இப்ப எதுவா வேணா இருக்கட்டும். இப்ப ஞானம் அப்டின்ற ஒரு விஷயத்த வந்து, அந்த விஷயத்த நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்டின்றது இருக்கணும். இப்ப குடும்பத்துக்குள்ளார நான் அமைதியா இருக்கணும் அப்டின்னா, மிர்தாஸ் புக்க நம்ம படிச்சோம் அப்டின்னா, மித்ராஸ் வந்து அவங்களுக்கு வந்து நெறைய பிரச்சனை அவங்க மாஸ்டர் வந்து நெறைய பிரச்சனை குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பொறுமையா அத சகிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திருப்பி, திருப்பி அந்த விஷயத்த வந்து செஞ்சுகிட்டே இருப்பாங்க. நீ இது செஞ்சா ஒரு வீடு கட்டணுன்னுவாங்க. வீடு கட்டுறதுக்கு நெறைய தடைகள் வரும். அத கட்ட விட மாட்டாங்க. கட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஓ! நான் கத்துக்க வேண்டிய விஷயம் இதுதானா? அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அந்த அந்த இடத்துல வந்துட்டு அந்த கற்றல், அந்த இடத்துல அந்த அந்த புக்க படிக்கும்போது தான், அப்ப இவ்ளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு என்ன? இந்த பிரச்சனைய தான் நான் ஃபேஸ் பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ணுவாங்களாமா. ஸோ அத படிக்கும்போது நம்மளுக்கு அந்த புக் படிக்கும்போது தான் வந்து அந்த மாஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்க? என்ன இருக்காங்க? அப்படின்னு நம்ம உள்ளுக்குள்ளார போய் நம்மளுக்கு நெறைய நம்ம நாலேட்ஜ் கிடைச்சுட்டு, நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல தெளிவு கிடைச்சிடும். நம்ம பிரச்சனையிலருந்து கண்டிப்பா அந்த புக் மட்டுமே நம்மளுக்கு தீர்வு குடுக்குங்க. நம்மளுக்கு வந்துட்டு. புக்கு படிக்க படிக்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லா மாஸ்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க. நெறைய மாஸ்டர்ஸ் நெறைய எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு மாஸ்டர் வந்து ஒவ்வொரு மாஸ்டருமே உடனே எழுதுவாங்களா? அவங்களோட 20 வருஷம், 30 வருஷம் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்களோ, அதான் ஒரு புக்கா குடுக்குறாங்க. அந்த புக்க நம்ம கிடைக்கும்போது 20 வருஷ அனுபவத்த நம்மளுக்கு ஒரு புக் மூலியமா கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புக்ல நம்மளுக்கு நெறைய மாற்றம் கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த அந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம நாலேட்ஜ் எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்மளுக்கு நம்ம நாலேட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, விரிவடையும் நம்மளுக்கு நாலேட்ஜ். இப்ப இத்தன விஷயங்கள் இருக்கு. இந்த பிரபஞ்சம் இவ்ளோ பெருசா? அப்படின்னு இந்த பிரபஞ்சமோட விரிவுகள் நம்மளுக்கு அதிகமா இருக்கும் நம்மளுக்கு. அந்த பிரபஞ்சம் விரிவா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உலகம் இவ்ளோ பெரிய பிரபஞ்சத்துல வந்து இவ்ளோ விரிவா இருக்கா? அப்படின்ற விரிவு தன்மை அதிகம் நம்ம மைண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆக, ஆக நம்மளுக்கு வந்து நெறைய விஷயங்கள் நம்ம கத்துப்போம். அந்த புக் படிக்கும்போது தான் நம்ம மனசு விரிவடையும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம அகலமா பெரிய கண்ணோட்டத்துல இருந்து நம்ம பார்ப்போம். இல்லன்னா நம்ம இந்த சின்ன கண்ணோட்டத்துல குறுகிய மனப்பான்மையோட ஒரு விஷயத்த பார்க்கும்போது, பெரிய கண்ணோட்டத்தோட பார்க்கும்போது நம்மளுக்கு நெறைய வித்தியாசம் இருக்குங்க இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் தெரியுங்க. ஸோ அதனால வந்து எப்ப டைம் கிடைச்சாலுமே புக் படிங்க. எவ்ளோ டைம் கிடைக்குதோ, என் நம்மளுக்கு கிடைக்கிற டைம் எல்லாம் புக் படிக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். நான் இன்னைக்கு கண்டிப்பா புக் படிக்காம நான் தூங்க மாட்டேன். ஒரு பேஜ். அட்லீஸ்ட் ஸ்டார்ட் வித் 1 பேஜ்.
1 பேஜ் நம்மளால படிக்க முடியலையா? ஒரு பேரா. இந்த புக்கு நான் எடுத்துட்டு ஒரு பேராவாச்சும் படிச்சுட்டு தான் நான் தூங்குவேன். கண்டிப்பா அந்த புக் ரீடிங் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அவசியங்க. அந்த புத்தகம் வாசித்தல், வாசிக்க தான் எனக்குள்ளார நெறைய மாற்றங்கள் நடக்கும். இப்ப யாரோ ஒருத்தர் நம்ம தப்பு சொன்னாங்கன்னா, "நீ அத மாத்திக்கோ" அப்படின்னு நம்ம யாராச்சும் நம்ம குடும்பத்தார்லயோ, இல்ல ஆஃபீஸ்லயோ, வெளிலயோ, பழகுறதுலயோ குற்றம் சொன்னா நம்மளுக்கு கோவம் வருங்க. ஆனா அந்த புத்தகத்துல அந்த மாஸ்டர் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அந்த நமக்குள்ள நடக்கிற மாற்றம் வந்து ஈஸியா இருக்குங்க. நான் இத மாத்திக்கணுமா? நான் இத கத்துக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு மாத்திப்போங்க. இதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அந்த புத்தகத்துல வந்து நம்ம மாத்திப்போம், திருத்திப்போம். நம்ம செய்ற தவறு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க. அதுதான் அந்த புத்தகம் வாசித்தல்ல வந்து ரொம்ப பெரிய விஷயங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சஜ்ஜன சாங்கத்தியம். பத்ரிஜி வந்து நெக்ஸ்ட் அடுத்து சொல்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சஜ்ஜன சாங்கத்தியம். சஜ்ஜன சாங்கத்தியம் வந்து ரொம்ப, 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 ரொம்ப முக்கியமான விஷயங்க. எக்ஸ்பீரியன்ஸ். பத்ரிஜி சார் வந்து கடைசி வரைக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. எவ்ளோ பெரிய கிரேட் மாஸ்டர் இல்லைங்களா? கடைசி வரைக்கும் மாஸ்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாராமா. பிகாஸ் அவருக்கு தெரியணுமாமா. இத்தன வருஷத்துல வந்துட்டு, இவர் வந்து 1 வாரத்துல வந்தாரு. இவருக்கு என்ன மாற்றம் நடந்தது? இவர் தியானம் பண்ணி 1 நாள் தான் வந்தாங்க. இவங்களுக்கு என்ன மாற்றம் நடக்குது? இவங்க 10 வருஷமா இருந்திருக்காங்க இந்த தியானத்துல. இவங்களுக்கு என்ன மாற்றம்? 5 வருஷமா இருந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன மாற்றம்? அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அவரு இ ரொம்ப ஈகரா கேட்பாங்களாமா. ரொம்ப ஆர்வத்தோட கேட்பாங்களாமா. இப்ப நம்ம ஒருத்தர் பேசின ஒரு விஷயத்த கேட்டுட்டே இருந்தாங்க. இவரு என்ன சொல்ல போறாரு? திருப்பி திருப்பி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னா இதே தான் இருக்கும். நம்ம அந்த இப்பவே நம்ம நெறைய மாஸ்டர்ஸோட இப்ப நான் ரொம்ப வருஷமா இந்த தியானத்துல இருக்கேன். இந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் நெறைய மாஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் கேட்டுட்டேன். இந்த மாஸ்டர்ல கேட்டு என்ன ஆக போகுது? அப்படின்னு சில பேருக்கு வந்து தொய்வ ஆரம்பிச்சுரும். ஆனா பத்ரிஜி சார் தான் நம்மளுக்கு ரோல் மாடல். எல்லாத்துலயுமே பத்ரிஜி சார் தான் நம்மளுக்கு ரோல் மாடல். கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து அவங்க வந்து எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டாங்களாமா. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு சில பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வருது. சில பேருக்கு இது வரல. அதனால எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தியானத்துல இது வரலன்னா ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. இதனால ஒரு இதுவும் கிடையவே கிடையாது. எனக்கு இந்த மாற்றம் நடக்கலன்னா ஒண்ணுமே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அந்த தியானத்துல நெறைய பேருக்கு 3ஆம் கண் தெரியும். நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் நெறைய 3 ஐ விஷன்ஸ் பார்ப்பாங்க. எனக்கு இது கிடைக்கலைன்னா பரவால்ல. சோ இந்த மாஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க கேட்க தான் வந்துட்டு நம்மளுக்குள்ளார நெறைய குழப்பங்கள் வந்து நம்மளுக்கு தீர்வடையும். அடுத்தது வந்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க. நான் 3 மாசமா பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சுகர் குறைஞ்சிருச்சு, பிபி குறைஞ்சிருச்சு. எனக்கு கால்ல இருந்த வியாதிகள்லாம் சரியாயிருச்சு. நம்மளுக்கு தியானம் செஞ்சா வியாதி சரியாயும் அப்படின்னு நம்ம சொல்லிருவோம். ஆனா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாஸ்டர் சொல்லும்போது நம்மளுக்கு கேட்கும்போது எப்படிங்க இருக்கும்? நம்மளுக்குள்ளார எண்ணம், "ஓ! அவங்களுக்கே கிடைச்சிருச்சு. அப்ப இது நம்மளுக்கு நடக்கும்." ஒரு 1 வருஷம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எனக்கு வாழ்க்கையில எல்லாத்துலயுமே இம்ப்ரூவ்மென்ட் நடந்திருக்குங்க. நான் வாழ்க்கையில வந்து என்னோட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு. என்னோட வாழ்க்கையில வந்து அடுத்த நிலைக்கு நான் போயிருக்கேன். நான் நார்மலா செய்ய வேண்டிய விஷயத்த வந்து நான் இன்னும் சிறப்பா செஞ்சுட்டு இருக்கேன். வேலையாகட்டும், ஃபேமிலி எந்த இடத்துல ஒரு இதாகட்டும், ஒரு ஃபங்ஷன்ல வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்துட்டு செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கட்டும். எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து நான் சிறப்பா செய்றேங்க. அப்படின்னு ஒருத்தங்க நான் இது எனக்கு மாற்றம் நடந்தது அவங்க சொல்றப்ப, ஆமா இல்ல. அப்ப எனக்கும் நடக்கும். நான் தியானம் செஞ்சா எனக்கும் இது நடக்கும். எனக்கு இந்த மாற்றம் நடக்கும். என்னோட லைஃப்லயும் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும் நானு. எனக்குள்ளார மாற்றம் நடக்கும். அப்படின்னு சொல்ட்டு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க கேட்க தான் வந்து நம்மளுக்கு நெறைய தெரிய ஆரம்பிக்குங்க. இன்னொன்னு மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வர மாஸ்டர்ஸ் வந்து ஹையர் மாஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட்டு நெறைய கேட்கணும் நம்மளுக்கு. இதுல வந்து நெறைய சீனியர் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? நம்மளுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட்டு பத்ரிஜி, பர்னிதா மேடம், அப்புறம் இதுலயே ஸ்வர்ணா மேடம் இருக்காங்க. ஸோ நெறைய மாஸ்டர்ஸ் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம இப்ப அருணா மேடம் பேசிட்டு இருக்காங்க. இதுலயே நெறைய மாஸ்டர்ஸ் பேசிட்டு இருக்காங்க நம்மளுக்கு. ஸோ எல்லா மாஸ்டர்ஸோட இன்னும் ஸ்ரேயாந்தாகா, அ தெலுங்கு மாஸ்டர்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. நியூட்டன், லக்ஷ்மி ஒவ்வொரு இங்கிலீஷ்ல நெறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எத்தன மாஸ்டர்ஸ் இருக்காங்களோ, அத்தன மாஸ்டர்ஸோட சீனியர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கணும். ஏன்னா, அவங்களுக்கு வந்து ஹையர் சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ம ஹையர் ஹையர் வந்து இன்கிரீஸ் ஆயி அவங்களுக்கு அநாதகம், விசுத்தி, ஆக்னா சக்ரம். இதெல்லாம் அவங்களுக்கு ஆக்டிவேட் ரொம்ப அழகா இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த மாஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு, ஆ ரொம்ப சிறப்பான ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களோட புக்ஸ், ஞானம் எல்லாம் நம்மளுக்கு நெறைய
நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அநாகதத்துல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மௌனத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். விசுத்தியில இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து புக்ஸ் படிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த மாஸ்டர்ஸ். ஸோ அடுத்தது நம்மளுக்கு ஆக்ஞா சக்கரத்துல இருக்கும்போது தியானம் பண்ண அந்த மாஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம அடுத்து 3 சக்ராஸோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு அந்த மாஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். மத்த மாஸ்டர்ஸ் எல்லாம் பிலோ லெவல்ல இருப்போம். நம்மளுக்கு மூலாதாரா, சுவாதிஷ்டானா, மணிபூரகதம். ஸ்டார்ட்டிங்ல வந்தவங்கள இந்த எக்ஸ்பீரியன்ஸோட இருப்பாங்க. நான் அடுத்த மாஸ்டர்ஸ் எல்லாம் ஹையர் மாஸ்டர்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம அழகா அழகா நம்ம போக ஆரம்பிச்சுருவோம் நம்மளுக்கு. இன்னொன்னு நம்மளுக்கு வந்து இந்த சஜ்ஜன சாங்கத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு என்ன வேணுமோ, கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த மெசேஜ் கண்டிப்பா வருங்க நம்மளுக்கு. மாஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது, எனக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பா அதுல கிடைக்குங்க. பஜகோவிந்தத்துல ஆதிசங்கரர் வந்து சொல்றாரு, "ஸ்ரீ ஜெகதி சஞ்ஞன சாங்கத்தினேகா பவதி பாவேன தரண நோகா" அப்படின்னு சொல்றாங்க. தாரண நோக்கா. அப்படின்னா, நம்ம அத்தன சஜ்ஜன சங்கத்தையும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணுமாமா. எத்தன மாஸ்டர்ஸ் பேசுறாங்க, எவ்வளோ பேர் பேசினாலும், அந்த சஜ்ஜன சாங்கத்தியம் வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டுக்கிட்டே இருக்க தான் நம்மளுக்குள்ளார வந்து நெறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க ஆரம்பிப்போம். இப்ப கிணறு எப்படிங்க? கிணறுல வந்து தண்ணி எடுக்க நம்ம வந்து வந்துகிட்டே இருக்கோம் இல்லீங்களா? அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய மாஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க நம்மளோட அறிவு ஊந்து நம்ம அறிவு அறிவு ஊற்று நம்ம அறிவு வளர்ந்துகிட்டே இருக்கும். நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து அழகா டீல் பண்ண ஆரம்பிச்சுருவோம். அந்த மாஸ்டர்ஸ்க்கு இது நடந்திருக்கு. நம்மளால எல்லாமே மாற்ற முடியும் நம்ம வாழ்க்கையில. தியானம் வந்தாவே நம்ம சொல்வோம், "உங்களுக்கு உங்க வாழ்க்கை மாறிடுங்க. நீங்க ரெகுலரா தியானம் செய்யுங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் நடக்கும்னு" நம்ம சொல்வோம். அதே போல தான் இது நெறைய மாஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ளார கண்டிப்பா நம்மளுக்கு நம்பிக்கை வரும். நம்ம பூமிக்கு வந்ததே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் வந்திருக்கோம். நான் ஒரு ஆத்மா. நான் பிசிக்கல் பாடி கிடையாது. நான் சத்தியம் தெரிஞ்சுக்க நான் வந்திருக்கேன். நான் இந்த சத்தியத்த நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். இந்த சத்திய பாதையில நான் இருக்கேன். நான் இதுக்காக தான் வந்திருக்கேன் நானு. நான் சத்தியத்துக்காக தான் நான் வந்திருக்கேன். அப்படின்ற நம்ம தெளிவு நம்மளுக்கு கிடைச்சிடும். ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த சத்தியத்த நம்மளுக்கு தெரிய என்ன ஆகுங்க? அந்த பிரச்சனைகள் ஏன் வருது? எதுக்கு வருது? அதோட தெளிவு நம்மளுக்கு தெரிஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட சூழ்நிலைகள் எல்லாம் அழகா மாறிடும். நம்ம வாழ்க்கையே வந்து ஒரு செலிப்ரேஷனா ஆயிடும். ஒரு கொண்டாட்டமா மாறிடும். அதுக்காக ஈவன் ஒன் டே எக்ஸ்பீரியன்ஸ் எத்தன வயசு குழந்தை பேசினாலும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்கணும். 5 இயர்ஸ், 6 இயர்ஸ் அவங்க பேசினாலும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எந்த வயசோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கணும். ஸோ சஜ்ஜன சாங்கத்தியம் ரொம்ப அவசியமானதுங்க. சஜ்ஜன சாங்கத்தியம் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ பத்ரிஜி அடுத்தது ஃபைனலா நான் இன்னொன்னு இத சொல்ல என்ன முக்கியம்னா, பத்ரிஜி சொன்ன ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட வாழ்க்கை வந்து இம்மீடியட்டா நீங்க மாறணுமா? ம் 3 மணி நேர தியானம், 2 மணி நேரம் சுவாத்தியாயம், 2 மணி நேரம் புக் படிக்கணும். 1 மணி நேரம் சஜ்ஜன சாங்கத்தியம். 1 ஹவர் எக்ஸ்பீரியன்ஸ லிசன் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த 3 விஷயத்த அவசியமா எனக்கு நெறைய பிரச்சனை இருக்கு. எனக்கு உடம்பு நெறைய மாற்றம் எனக்குள்ள நடக்கணும். எனக்கு கால்கள்ல பிரச்சனை எல்லாம் நடக்க முடியல. என்னால வேலை செய்ய முடியல. என்னோட வாழ்க்கை என்னோட இதுவே இல்ல. அப்படி அந்த இத்தன வருத்தம், மனப்பதட்டம், டென்ஷன், குழப்பம், வாழ்க்கை சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, 3 மணி நேரம் தியானம், 2 மணி நேரம் சுவாத்தியாயம், 1 மணி நேரம் புக் படிக்கணும். ஃபைனலா இன்னொன்னு என்னன்னா, வெஜிடேரியனிசம். சைவ உணவ நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். சைவ உணவு. நம்ம சைவ உணவு ரொம்ப அவசியங்க. நம்ம நம்ம உடல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் அந்த பௌதிக உடல் வந்து சைவ உணவுக்காகவே நம்மளுக்கு வந்து ஏற்பட்டிருக்குங்க. அந்த உணவு அப்படிதான் அமைஞ்சிருக்குங்க. ஆ இன்னொரு உயிர அபகரிக்கிற உரிமை நம்மளுக்கு கிடையாதுங்க. இதே வந்து ஒரு ஒரு புலி வந்து ஒரு மான சாப்பிடுது அப்படின்னா, அதோட உணவே அதுதான். ஆனா நம்மளுக்கு உணவு அது கிடையாது இல்லீங்களா? நம்மளுக்கு உணவு செடி, பழங்கள், காய்கறிகள் அதுல இருக்கிற வர்றதுதான் நம்ம கீரைகள். இதுதான் நம்மளோட உணவு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெஜிடேரியன் சைவ உணவு தான் இருக்கணுங்க. நம்ம வந்து சைவ உணவ தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம உணவுக்குள்ள இருக்கு இல்லீங்களா? நம்ம உணவு குழாய் இருக்கு இல்லீங்களா? அதோட நீளம் வந்து பார்த்தீங்கன்னா கூட பெருசா இருக்கும்.
ஸோ நம்ம உணவுக்குள்ளே ஆகட்டும், நம்ம பற்கள் ஆகட்டும், நகங்கள் ஆகட்டும், நம்ம உடல் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சைவ உணவா தான் இருக்கணுன்றதுக்காக தாங்க நம்ம உடல் அமைச்சிருக்கு. ஆனா நடுவுல தான் நம்மளுக்கே தெரியாம வந்து என்ன மாறிட்டாங்க அப்டின்னா, அசைவத்துக்கு. சில அந்த உணவுக்காக அந்த டேஸ்ட் பண்ணி அசைவ உணவுக்கு போயிட்டாங்க. அதோட நம்மளுக்கு எந்த இதுவுமே இல்லைங்களா நம்மளுக்கு. நம்மளுக்கு எந்த உரிமையுமே கிடையாது. அதோட உயிர அபகரிக்கிறதுக்கு. அது அது தன்னோட வாழ்க்கைய வாழ வந்திருக்கு. அந்த மிருகங்கள் ஆகட்டும், அ ஃபிஷ், மீன்கள் எதுவா இருந்துட்டும், அது வந்து அதோட வாழ்றதுக்கு, அதோட உயிருக்காக வந்திருக்கு. நம்மளுக்காக, நம்ம உணவுக்காக அது வரவே இல்ல. ஸோ, அத வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்டின்னா, அதோட கர்மாவும் நம்ம சேர்ந்து அனுபவிக்கணுங்க. அவ்ளோ பெரிய கஷ்டங்க. நம்ம வந்து தியானத்துக்குள்ள வரும்போதே ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம் நம்ம சைவ உணவாளர்களாக இருக்கணும். அந்த சைவ உணவா இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து தியானத்துக்கு வர்றதுக்கே நம்மளுக்கு தகுதி. அப்படி வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் நம்மளுக்கு. நம்மளே மாறிடுவோம். நம்மளுக்கு இத்தன விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும்போது நம்மளே வந்து சைவ உணவா என்கிட்ட மாட்ட மாறிடுவாங்க. மாட்ட நீ வந்து ஏம்மா, உனக்கு நான் ஏதாவது எங்கேயாவது கட்டிட்டு இப்ப பார்த்துருக்கீங்களா? ந பயம் எனக்கு அத்தை அவனுக்கு சோட்டால் இருக்கா எனக்கு ஆசையாட்டம் அவனுக்கு ஒரு இங்க அனுபவம் பாரு இல்லைங்க அவனுக்கு. ஏதாவது இது கொண்டு போய் அடிச்சு கட்டு கச்சதுமா சும்மா அது வரைக்கும் மாஸ்டர்ஸ் மேல் விட்டா அது போய் நான் நல்லா இளங்குனால கொஞ்சம் இங்க சரசார் பாரு போயிட்டு பாருங்க. 5 வயல் தான் 5 டெமி தான் உங்களுக்கு ம். அதுக்கு மேல எல்லாம் விடுக்க அதெல்லாம் வைக்கணும் கண்ணு இனிமேல் நண்பர்களே வச்சு இது பண்ணா நண்பர்களே அப்புறம் படுத்துறது நண்பர்களே எத்தனை உங்கள் வைக்கிறது உங்களது எல்லாம் கொன்ன கண்டாப்புல வந்திருக்கு எல்லாம் திங்கடிச்சு தான் பண்ணிவிட்டீங்க போன தடவை நீங்க தான் பண்ணீங்களாம்மா அவிய மேல யாருங்க அப்படி சொன்னாங்க? சிக்கனாய்க்கு மலத்துக்காரங்க மேல வச்சு அவிய நீங்களே பாருங்க, இங்க வேறு அவிய நீங்களே கண்டுக்கிட்டேன்னு போயிட்டாங்க இப்ப கண்டுகிட்டேன் நானு இப்ப பண்றது ஏன் அதுதான் தப்பு பண்றதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க தப்பு பண்ணாதே அன்னைக்கு பண்ண இல்லைங்க. மாட்டாங்க இந்த மகாமுனிக்கு தெரியும். வெறும் வயிறு டீ கூட குடிக்கல. சரி அப்புறம் எதுக்கு இப்ப எப்படி நடந்தது மாஸ்டர்ஸ் நான் கண்ணாட போய் பார்த்தானே நான் தானே மாட்டே அவுத்தேன் இப்ப அவுத்துங்க. மாஸ்டர்ஸ் கனகாலி சொன்னாங்க. அன்மியூட் அப்புறம் பண்ணிக்கோங்க. எடுத்து அவுத்தாட்டு கூட எல்லாம் கட்டுனாங்க. ம், எங்க பையனுக்கு அடி விழுந்துருங்க. எனக்கு நான் குறக்காட்டிட்டேன். கம்மல் கை மேல தோல் ஆ, நண்பர்களே யாரும் பேச வேண்டாம். சார் மேடம் நீங்க தொடருங்க மேடம். ஓகே. இப்ப இது இது இப்ப நம்ம கடைசியில சொன்னா சைவ உணவா நம்ம மாறணும். டிட் ஃபார் டேட் நடக்குங்க. நம்ம என்ன உயிர்களுக்கு செய்றோமோ, அதுதான் நம்மளுக்கு திருப்பி வருங்க நம்மளுக்கு. ஸோ அந்த உயிர நம்ம துன்பப்படுத்தினா, கண்டிப்பா நம்ம துன்பப்படுவோம். அவங்களுக்கு எதனா நம்ம பிரச்சனை குடுக்குறோம், அவங்க வாழ்க்கையில குறுக்கால போனோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த குறுக்கிடுங்க. நெறைய பேர் பாருங்க, நீங்க சைவ உணவா மாறுங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ள நெறைய மாற்றம் நடக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ தியானம், ஸ்வாத்தியாயம், சஞ்சன சாகத்தியம், சைவ உணவு. இது அவசியம் நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமா மாறும். நம்மளோட லைஃப்ல நெறைய மாற்றங்கள் நடக்கும். நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகா, அற்புதமா இருக்கும். ரொம்ப சிறப்பா இருக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ ரொம்ப பத்ரிஜி சொல்றத ஃபர்ஸ்ட் தியானம் பண்ணுங்க. சைவ உணர்வாளரா மாறுங்க. நம்மளுக்கு அந்த உயிர்கள பறிக்க நம்மளுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. ஸோ சைவம், சைவம், சைவம். ஸோ தியானம் பண்ணுங்க. சைவமா இருங்க. ஸோ அத்தியாயம் கண்டிப்பா அவசியம் புக் படிங்க. கண்டிப்பா புக் படிங்க. சஜ்ஜன சாங்கத்தியம் மாஸ்டர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கேளுங்க. உங்களோட லைஃப் ரொம்ப அழகா மாறும் மாஸ்டர்ஸ். இந்த வாய்ப்பு குடுத்த மாஸ்டர்ஸ் வந்துக்கு மகா அவதார் ஃபவுண்டேஷனுக்கும், பழனியப்பன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ சார். தேங்க் யூ. நன்றி.